வெல்கம் டு ரதன் டிகோட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்சியோட ஃபுல் டைம்லைன் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வளவரன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போது ஆரம்பிக்கலாங்களா? இதுவரை ரிலீஸ் ஆன மூவிஸ் படி 1981 தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களால வெளியே சொல்ல முடியாத சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ்லாம் செய்ய ஒரு ஸ்டெல்த் டீம் கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் பிளாக் ஸ்குவாட். அந்த பிளாக் ஸ்குவாடோட பைலட் பேட்ச், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்சில் 11 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதோட ஹெட் கமாண்டர் தான் விக்ரம். 90s 80s ஏகப்பட்ட சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் செஞ்சு முடிக்கிறாங்க. பட் 1991 பிளாக் ஸ்குவாட் பண்ண ஏதோ ஒரு மிஷின் பேக் ஃபயர் ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக திரும்புகிறாங்க. இவங்களோட கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸை அழிச்சு அந்த 11 மெம்பர்ஸையும் அவங்க ஃபேமிலியும் கவர்மெண்ட்டே போட்டு தள்ளுது. இந்த 11 பேர் லிஸ்ட்டில் 4 பேரோட பாடி மட்டும் மிஸ்ஸிங். ஏஜென்ட் விக்ரம், ஏஜென்ட் லாரன்ஸ், ஏஜென்ட் உப்ளியப்பன் அண்ட் ஏஜென்ட் டீனா. எப்படியும் இவங்க 4 பேர் மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆன ஏஜென்ட் விக்ரம் அவரோட பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு ஆர்ஃபனேஜில் ஜாயின் பண்ணி விட்டு அவரு தலைமுறைவாயிடுறாரு. பிரபஞ்சம் தான் ஒரு நாளைக்கு அவர் அப்பான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னோட அசம்ஷன் தான், இன்னும் மூவி டீம் இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. அது என்னன்னா சேம் அதே 1991 தான் ரோலெக்ஸ் அவரோட ட்ரக் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் எப்படா 1991 தான் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு உனக்கு தெரியும்னு கேட்டாக்கா, இருக்கிற மூவி 2019 தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் ரோலெக்ஸே சொல்லியிருப்பார் 27 வருஷமாக இந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறேன்னு. ஸோ 2019 27 வருஷம் கணக்கு போட்டாக்கா 1991 தான் வருது. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்படியே 1997 வந்தோன்னா தாஸ் அண்ட் கோ அவங்க டொபாக்கோ ஃபேக்ட்ரியில் ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆண்டனி தாஸ், அவன் தம்பி அரோல் தாஸ் அண்ட் ஆண்டனி தாஸோட பையன் லியோ தாஸ். அந்த பிஸ்னஸ் டவுன்ஃபாலில் போகுது. ஆண்டனி தாஸ் நிறைய அனிமல்ஸை பலி கொடுக்குறாரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாருன்னா அவர் பொண்ணையே பலி கொடுக்கலான்னு பார்க்குறாரு வித் அரோல் தாஸ் ஹெல்ப்போட. பட் லியோ அவன் தங்கச்சிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறான், அப்பாவுக்கு அகைன்ஸ்டாக மாறுறான். அவன் என் தங்கச்சி மட்டும் இல்ல, என் கூட பிறந்த இன்னொரு பாதி. ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை பார்க்கிற நாள் தாண்டா உன்னோட கடைசி நாளா இருக்கும். உன்னை பார்க்கிற நாள் தாண்டா உன்னோட கடைசி நாளா இருக்கும். ஹரோல்ட் அண்ட் ஆண்டனியோட சண்டை போடுறான் தங்கச்சியை காப்பாற்ற. அப்போ ஃபேக்டரியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணுறான் லியோ. இதுக்காக தானே நான் பெத்த பிள்ளையவை காவு கொடுக்கணும். நீங்க இனிமே இது இருக்க கூடாதுடா, இனிமே இது இருக்க கூடாதுடா. அந்த சண்டையில் எலிசா தாஸ் இறந்துடுறாங்க. லியோவும் ஷூட் பண்ணப்படுறாரு. லியோ அங்கேயே செத்துட்டான்னு எல்லாரும் நம்பிடுறாங்க. அண்ட் தாஸ் பிரதர்ஸோட டொபாக்கோ பிஸ்னஸும் பர்மனெண்ட்டாக ஸ்டாப் ஆகுது. நான் வளர்த்தவே என் கண்ணு முன்னாடியே அவன் செத்து சரிஞ்சு அந்த நாள் இன்னும் என் நெஞ்சிலேயே ஒரு 2008 தான் டில்லியோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. டில்லி அவன் ஒய்ஃபோட ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்த காலம் அது. அண்ட் அவனோட ஒய்ஃபும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. டில்லிக்கு என்னதான் ஹாப்பியான ஃபேமிலியாக இருந்தாலும் அவன் ஒய்ஃப் விஜயை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி டில்லியும் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருந்திருக்கலாம். பிகாஸ் நமக்கு டில்லியோட ஃப்ளாஷ்பேக்ஸ் தெரியாது, இதுவரை சொன்னதில்லை. பட் அடைக்கலமுக்கு ஆல்ரெடி டில்லியை தெரிஞ்சிருக்கும். ஸோ மேபி டில்லியும் ஒரு காலத்தில் கேங்ஸ்டர் இருந்திருக்கலாம். அதனாலேயே அவனுக்கு நிறைய எனிமீஸும் இருக்கலாம். சம்மந்தமே இல்லாம வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். சம்மதம் இருக்கு, அவன் பேரு டில்லி. பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்த டில்லியை அவன் பழைய எனிமீஸ் ரிவெஞ்ச் எடுக்க வருவாங்க. டில்லியை கொலை பண்ண வருவாங்க. அவன் ஒய்ஃபை அட்டாக் பண்ணுறாங்க. விஜய்க்கு பயங்கரமாக அடிபட்டுருது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறாங்க. டெலிவரி டைம் வேறு வந்துருச்சு. டில்லி அங்கே வந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தன்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாரையும் போட்டு பொழக்கிறாரு. போலீஸ் வராங்க, டில்லியை ஜெயிலில் போடுறாங்க. 10 இயர்ஸ் அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. அடிப்பட்ட விஜயை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. விஜய்க்கு குழந்த பிறகுது. ஆல்ரெடி சீரியஸ் கண்டிஷனில் இருந்த விஜய் டெலிவரி பெயினில் இறந்துடுறாங்க. அந்த குழந்தையும் ஆர்ஃபனேஜில் சேர்க்கப்படுது. அவன் ஒரு ஆயுள் தண்டனை கைதி. ரெமிஷன்ல 4 வருஷம் கட்டாகி 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கான். அப்படியே 2019 வந்தோம்னா டில்லி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அட் த டைம் நம்ம விஜய் ஒரு பெரிய ட்ரக் கான்ஃபிமெண்ட்டை பிடிக்கிறாரு. அதுவும் அடைக்கலம் கேங்கோடது.
அந்த கான்ஃபிமெண்ட்டோட ஃபியூ கேங் மெம்பர்ஸும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க, இன்க்ளூடிங் அடைக்கலம். அந்த கான்ஃபிமெண்ட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல செக்யூர் பண்ணிட்டு ஒரு சீனியர் ஆஃபீஸரோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு விஜய் அவரோட டீமோட போறாரு. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. இவனுக்கு தலை கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. அடைக்கலம் கேங் ஸ்டேஷன்ல இருக்க ட்ரக்ஸ் எடுக்கவும் விஜயோட டீமை போட்டு தள்ளவும் போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டீஃபன் ராஜ் ஹெல்ப்போட பார்ட்டியில் வச்சிருக்க சரக்குல ஒரு ட்ரக்கை மிக்ஸ் பண்றாங்க. விஜயை தவிர எல்லா போலீஸும் அதை குடிச்சிட்டு மயக்கம் போடுறாங்க. விஜய் மட்டும் தெளிவா இருக்கிறாரு. அங்க ரிலீஸ் பண்றது கூட்டி வந்து டில்லியோட ஹெல்ப் கேட்கறாரு. அங்க இருந்து காமாட்சி கேட்டரிங் லாரியில எல்லா போலீஸையும் கூட்டிட்டு போறாங்க. ஆளை பார்க்க வேற தாடி கடிமா மாறிடலாம் சார். சார் முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல யார் இல்லைன்னு அடைக்கலமோட தம்பி அன்பு அடைக்கலம் ட்ரக்ஸை ரெக்கவரி பண்ண போறான். பட் கான்ஸ்டபிள் நெப்போலியன் அண்ட் சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அன்புவை கொஞ்ச நேரம் தடுக்கிறாங்க. இதெல்லாம் திருச்சியில நடக்கிற சேம் டைம்ல ஏஜென்ட் விக்ரமோட பையன் பிரபஞ்சன் சந்திரம் கேங்கோட 2 டன் எரித்ராக்சீலம் ட்ரக்கை கேப்சர் பண்ணி யாருக்கும் தெரியாத இடத்துல மறைச்சு வச்சுட்டு விஜய்க்கு மட்டும் அது இன்ஃபார்ம் பண்றாரு. நான் இங்கே இருக்கிற ஸ்பாட்டு உங்களை என்னை தவிர யாருக்கும் தெரியாது. ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டே இருக்காங்க. I'll keep you posted. 1991ல விக்ரம் ஆர்ஃபனேஜில் விட்ட பையன் வளர்ந்து போலீஸ் ஆயிட்டான். ஏஜென்ட் விக்ரமும் கர்ணன்ற ஃபேக் ஐடென்டிட்டியோட அப்பாவாவும் ஏற்றுக்கிட்டான். பிரபஞ்சன் அவன் ட்ரக் பஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணும்போது டில்லி அண்ட் விஜய் எப்படியோ அந்த போலீஸ்காரங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. இப்போது போலீஸ் ஸ்டேஷனை அன்பு அட்டாக் பண்ணுறது தெரிஞ்சு ஸ்டேஷனை காப்பாற்ற விஜய் டில்லி அனுப்புகிறாரு. ஆனால் அங்கே அன்புவை கான்ஸ்டபிள் நெப்போலியனை அடிச்சு போட்டுறாரு. டில்லியும் அங்கே வந்து மிஷின் கண்ணை வச்சு அடைக்கலம் கேங்கை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனையும் ட்ரக்கையும் சேவ் பண்ணுறாரு. ஏதோ குசுமத்து அடிக்கிற மிஷின் மாதிரி இருக்குண்ணே. போலீஸ் ஒன்று எல்லா வேலையும் முடிச்ச டில்லி அவன் பொண்ணு கூட சேர்ந்துடுறான். அப்படியே தமிழ்நாட்டை விட்டு நார்த் இந்தியா போய் செட்டில் ஆகிடுறாங்க. விஜய்க்கும் அவ்வளோ பெரிய ட்ரக் பஸ் பண்ணதுனால டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பேர் கிடைக்குது. இங்கே ட்ரக் பஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தாலும் சென்னையில் பிரபஞ்சன் பண்ண ட்ரக் பஸ்ஸில் டென்ஷனான சந்தனம் அவனோட சரக்கு எங்கன்னு கேட்டு பிரபஞ்சனை அடித்து கொன்னுறான். பிரபஞ்சனோட பாடி அவன் அப்பா விக்ரம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது விஜய் அண்ட் விக்ரம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. அடைக்கலம் கேங்குக்கு நிறைய பிக் அஃபீஷியல்ஸோட லிங்க் இருக்கு. முக்கியமாக ஸ்டீஃபன் ராஜ் அவங்க ஹெல்ப்போட தான் வெளியே வந்து விஜயோட ஃபேமிலி விஜய் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணுறான். இதனால தன்னோட பையன் சாவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்ச விஜய் போய் விக்ரமோட டீமில் ஜாயின் பண்ணுறாரு. பிரபஞ்சனோட டெத்துக்கு ரிவெஞ்ச் பிளான் பண்ணுறாரு விக்ரம். 3 மந்த்ஸாக யாருக்கும் தெரியாமல் தன்னோட பழைய டீம்மேட்ஸ் ஹெல்ப்போட பிளானை பக்காவாக ரெடி பண்ணுறாரு. கூடவே வெளியே ட்ரக் மாஃபியாவால் பாதிக்கப்பட்ட சில பேரையும் தன்னோட டீம்மேட்ஸை சேர்த்துக்கிறாரு. விஜயும் கூட. அவர் மற்றவங்க கிட்ட காட்டின முகம் வேற, அவரோட நிஜ முகம் வேற. பிரபஞ்சன் செத்து சரியா 3 மந்த்ஸ் கழிச்சு அடைக்கலமுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டீஃபன் ராஜை கொல்றாங்க டெரரிஸ்ட் ஸ்டைலில். நெக்ஸ்ட் வீக் அவர் டீமை வச்சு அவரோட டெத்தை கிரியேட் பண்ணுறாரு. இந்த சொசைட்டிக்கு கர்ணன் இறந்த மாதிரி காமிச்சிட்டாரு. பட் கர்ணனா செத்தாலும் விக்ரமா தன்னோட ரிவெஞ்சை கண்டினியூ பண்ணுறாரு. டெரரிஸ்ட் இன்வால்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால பிளாக் ஸ்குவாட் கிட்ட இந்த டெத்தோட இன்வெஸ்டிகேஷன் போகுது. பிளாக் ஸ்குவாடோட ஹெட்டாக அமர் வராரு. அமரோட இன்வெஸ்டிகேஷன் விக்ரம் பிளான் பண்ணபடியே போகுது. விக்ரம் நினைச்ச மாதிரி அமர் இந்த மர்டர்ஸ் பின்னாடி சந்தனம் கேங் அண்ட் ட்ரக்ஸ் தான் ரீசன்னு கண்டுபிடிச்சிடறான். விக்ரம் மாஸ்க்டு மேனாக போய் அமர் முன்னாடியே தான் பையன் சாவுக்கு ரீசனான 2 பேர்த்த கொல்றான். அப்புறம் விக்ரம் தன்னை யாருன்னு எல்லாருக்கும் ரிவீலும் பண்ணுறாரு. அமர் அப்புறம் இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸை கண்டுபிடிக்கிறாரு. சந்தனம் அண்ட் கேங்கோட ட்ரக்ஸ் இதுக்கெல்லாம் ரீசனும் ரிப்போர்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. கூடவே பிரபஞ்சனை கொலை பண்ணவங்கள தான் விக்ரம் கொல்றாருன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப ரெடி ஆகுறான். கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னீங்க. He's your man. My mission is accomplished. கிளம்புன அமர் கம்முன்னு போகாமல் சந்தனம் வீட்டில் பாம்பு வச்சுட்டான். அதுவும் இடிச்சு சந்தனமோட ட்ரக் ஃபேக்டரி அண்ட் வீடு தரமட்டமாகுது. சந்தனம் தன்னோட ட்ரக்ஸ் கிடைக்காம போனதுக்கு அண்ட் அவன் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தன் இழந்ததுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறான். விக்ரம் ஃபேமிலியை அட்டாக் பண்ணுறான். விக்ரமோட ஃபேமிலி எஸ்கேப் பண்ணாலும் ஏஜென்ட் டீனா அங்கே இறந்துடுறாங்க. சந்தனம் வீட்டுக்கு பாம்பு வச்சதுனால சந்தனம் அமரோட ஒய்ஃபை கொன்னுடுறாரு.
சந்தனமுக்கு தன்னோட ஒய்ஃபை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்த போலீஸ் ஆஃபீஸர் ஜார்ஜை கொல்றதுக்கு அமர் ஜார்ஜோட வீட்டுக்கே போகிறாரு. அங்கே போய் அவனை கொல்றாரு. என் கண்ணை பாரு. இப்போ அவங்க விக்ரமோட டீம் வராங்க. பிகாஸ் பிரபஞ்சன் டெத்தில் ஜார்ஜுக்கு ஒரு பங்கு இருக்கு. அமர் ஆல்ரெடி ஜார்ஜை கொன்னதை பார்த்த விஜய் அமரை அவன் டீமில் சேர்த்துக்கணும். சந்திரம்மா பழிவாங்க. விக்ரம் அந்த ட்ரக்ஸ் இருக்கிற இடத்த எல்லாருக்கும் ரிவீல் பண்ணுறாரு. அங்கே ஆல்ரெடி ஏஜென்ட் உப்புலியப்பன் அண்ட் லாரன்ஸ் இருக்கிறாங்க. விக்ரமும் அவர் பேரனோட அங்கே போகிறாரு. சந்தனம் கேங்கும் அங்கே வராங்க. குழந்தைய இருங்க குழந்தை போறாவல. சந்தனம் கேங் அண்ட் விக்ரம் டீமுக்கு நடுவில் ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. அதில் ஏஜென்ட் உப்புலியப்பன் சாகுறாரு. விக்ரமோட பேரனுக்கு ஹார்ட் ஸ்டாப் ஆகுது. விக்ரம் டீம் மீதி மெம்பர்ஸ் விஜய் அண்ட் அமர் வந்துட்டு இருக்கிறாங்க. தம்பி, செத்து பொழைக்கிறது உனக்கும் புதுசு இல்லை, எனக்கும் புதுசு இல்லை. வரப்போற 10 நிமிஷம் ரொம்ப குரூஷியல்டா. நீ விட்டுறாத, நானும் விட்டுற மாட்டேன். We are immortals, right? அவங்க அங்கே வந்தது விக்ரம் தன்னோட பேரனை அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்றாரு. ஆல்ரெடி சந்தனமோட அட்டாக்ல விக்ரமோட ஆளுங்க 2 பேர் இறந்துடுறாங்க. ஏஜென்ட் லாரன்ஸ் இறந்து போயிடுறாரு. ஜூனியர் விக்ரமை வெளியே கொண்டு போய் சிபிஆர் பண்ணி காப்பாத்துறாரு. விக்ரமும் சந்தனம் டிஃபீட் பண்ணி ஹோல் ட்ரக்ஸ் குடோனையும் வெடிக்க வச்சிடறாரு. நான் வெற்றி பெற்றவன், வகையை முட்டி விட்டவன். என் வீரமே வாகையே சூடும். ஏஜென்ட் விக்ரம் அவர் பேரன் மருமகளை சேஃபா ஃபாரின் அனுப்பிடுவாரு. இதெல்லாம் நடந்து ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு மும்பையில் ஒரு பெரிய ட்ரக் மாஃபியா மீட்டிங் நடக்குது. அந்த மாஃபியாவோட லீடர் தான் ரோலெக்ஸ். கையிலையும் சரக்கு இல்லாம தமிழ்நாட்டில் நடந்த இந்த 2 பெரிய ட்ரக் பஸ்டிங்கால ரோலெக்ஸோட ட்ரக் மாஃபியாவே பிரேக் டவுன் ஆகிருச்சு. இந்த ட்ரக் பஸ்ட் ரிப்போர்ட் பண்றதுக்காக அடைக்கலம் அண்ட் சந்தனம் 2 கேங்கோட மெம்பர்ஸும் ரோலெக்ஸ் கிட்ட வராங்க. ரோலெக்ஸும் இந்த ட்ரக் பஸ்டுக்கு காரணமான டில்லி, விக்ரம் அண்ட் அமர் இவங்க 3 பேர்த்தோட தலையும் பவுண்டரியா வைக்கிறாரு. அவங்க 3 பேரையும் ஒன்னே ஆகணும்னு ரோலெக்ஸ் முடிவு பண்றாரு. அடுத்து அப்படியே 2023 வந்தோம்னா 1997 எஸ்கேப் ஆன லியோ சத்தியமங்கலம்ல ஒரு ஆர்ஃபனேஜ்ல பார்த்திபன்ற ஃபேக் ஐடென்டிட்டில இருந்துட்டு இருக்காரு. அப்புறம் கல்யாணம் பண்ணி ஹிமாச்சல்ல காஃபி ஷாப் ஓனரா பார்த்திபன்ற நேம்ல செட்டில் ஆகுறாரு. இப்படி நிம்மதியாக இருந்த பார்த்திபனோட லைஃப்பில் 2023 ஒரு நாள் நைட்டில் பார்த்திபனோட காஃபி ஷாப்புக்கு வந்த கேங்ஸ்டர்ஸ் 5 பேர் கொன்று அது நேஷனல் நியூஸாகவே வந்துடுது. அவனை நியூஸ்ல பார்த்த தாசன் கோ சேர்ந்தவங்க அது லியோ தான் நினைச்சுக்கிட்டு கூட்டிட்டு வர போனாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டனி தாஸ் பார்த்திபனை அப்ரோச் பண்ணி அவன் கூப்பிடுறான். பட் பார்த்திபன் நான் லியோ இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆண்டனி தாஸும் பல முறை அப்ரோச் பண்றான். பார்த்திபன் ஒய்ஃப் கிட்ட போய் பேசலாம். பட் பார்த்திபன் தான் லியோன்னு ஒத்துக்கல. ஒரு மோசமான கோலகாரன்னு தெரிய வரும் போது என்ன வந்து பாரு. ஆண்டனி தாஸ் பார்த்திபனோட பையனை கிட்னாப் பண்றான். பார்த்திபன் அவனை காப்பாற்ற ட்ரை பண்றான். அதுல ஆண்டனி அண்ட் அவனோட ஆளுங்களை போட்டு தள்ளுறான்.
பட் இருந்தாலும் பார்த்திபனோட பையன் எப்படி ஹரோல் தாஸ் கிட்ட போய் சேர்ந்துடுறான். ஹரோல் தாஸும் பார்த்திபனுக்கு அவன் பையன் வேணும்னா தெலுங்கானா வரணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறான். பார்த்திபனும் அவன் பையனுக்காக அங்க போறான். பார்த்திபன் இந்தாங்க, சீக்கிரம் பையனை கூப்பிடுவாங்க. பார்த்திபனும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் அவன் லியோ இல்லைன்னு. பட் ஹரோல் தாஸ் ஸ்ட்ராங்கா சொல்றான் அவன் தான் லியோன்னு. அங்க ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்திபன் தாசன் கோல இருக்கிற எல்லாரையுமே போட்டு பொலன்னு எடுத்து எல்லாரையும் கொல்றான். அண்ட் லாஸ்டா ஹரோல் கிட்டையும் நான் தான் லியோன்னு சொல்லி ஒத்துக்கிறான். நான் ஸ்வீட்னா நீ பிளடி ஸ்வீட் சித்தப்பா. உன்னை நான் அன்னைக்கே கொண்டிருக்கணும்ல, தப்பு பண்ணிட்டேன். இந்த உண்மையை ரிவீல் பண்ண உடனே ஹரோல் தாஸையும் கொண்டுறான். அண்ட் அந்த ஃபுல் ஃபேக்டரியும் வெடிக்க வைக்கிறான். அவன் மகனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போதுதான் ஏஜென்ட் விக்ரம் லியோக்கு கால் பண்ணி அவனையும் அவரோட டீம்ல சேர்ந்துக்க சொல்லி இன்வைட் பண்றாரு. இந்த கால் பேசும்போதே லியோவோட சிரிப்பை பார்க்கும்போது தெரியுது லியோக்கு ஆல்ரெடி விக்ரம் தெரிஞ்சிருக்குன்னு. இந்த சொசைட்டியை ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்னா பூரா நிறைய கொடுத்து வேண்டியிருக்கு இல்லையோ, யாருன்னு தெரியறதா. இதோட எல்சிஓ டைம்லைன் முடியுது. பிகாஸ் அவ்வளோதான் மூவி வந்திருக்கு. எல்சியோட நெக்ஸ்ட் மூவிஸாக என்ன வரப்போகுதுன்னா பென்ஸ், அதுக்கப்புறம் கைதி 2. ஸோ இந்த 2 படம் வந்தால் இன்னும் கொஞ்சம் டைம்லைன் எக்ஸ்பேண்ட் ஆகும். கூலி ஸ்டாண்டர்ட்ல தான் சொல்கிறாங்க. பட் எல்சிஓ இருக்கிறதுக்கும் ஒரு 40% சான்ஸ் இருக்குது. லோக்கி சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோட எண்டு கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றின உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் தாண்டா லியோ தாஸ்.